ஹாய், என் பேர் சுபாஷ். நம்ம சேனலில் ஷேர் மார்க்கெட், கவர்மெண்ட் பாண்ட்ஸ், எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்ட், இஎல்எஸ்எஸ் இதை பற்றின வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். இந்த ஒவ்வொரு செக்ஷன்லையும் வந்து ரிஸ்க் அப்புறம் வந்து அனலைசேஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் வந்து ஒரு லாங் டேர்ம் சேவிங்ஸ் கம் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப சேஃபான ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம். குறைஞ்ச பணமாக இருந்தாலும் நம்ம அதில் முதலீடு பண்ணிக்கலாம். ரொம்ப டீசென்டான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட், அதே மாதிரி நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பார்ஷியல் வித்ட்ரால் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் லோன் ஃபெசிலிட்டிஸ். இன்னும் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீ ஸ்கீம். ஸோ இந்த மாதிரி எல்லா முக்கியமான விஷயங்களும் ஒரே இடத்துல இருக்க ஒரு ஸ்கீம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிபிஎஃப், அதாவது பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட். இந்த பிபிஎஃப் பற்றி எனக்கு தெரியும். ஸோ நானும் அதை டெபாசிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். பட் இந்த பிபிஎஃப் பற்றி தான் நான் ரீசெண்ட் டேஸாக சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிபிஎஃப்ல எவ்வளோ டெபாசிட் பண்ணிக்கலாம், எந்த நேரத்தில் கரெக்டாக டெபாசிட் பண்ணால் நல்ல ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம், இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற ஒரு ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஊரில் சேலரி வாங்குற மக்கள், அதாவது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோ ஒரு டிசைன் கம்பெனியோ வேலை பார்க்குற மக்களுக்கு வந்து அந்த கம்பெனி வந்து பேசிக் பே, அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு சேலரின்னு ஒன்று கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட மக்கள் வந்து சேவிங் ஸ்கீம்லையோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்லையோ எந்த ஸ்கீம்லையோ இன்வால்வ் ஆகாமல் இருந்தாலும் கூட அந்த கம்பெனி வந்து அவங்க சம்பளத்துலேருந்து ஒரு 12% வந்து பிஎஃப் பிடிப்பாங்க. ஸோ இப்படி பிடிக்கிற பிஎஃப் வந்து அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிற டைமில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். பட் நார்மல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே, அதை விவசாயம் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், அப்புறம் வந்து ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ், தினக்கூலி வாங்குவாங்களே, அப்புறம் இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணால் இவ்வளோ சம்பளம் அப்படி சொல்லி வாங்குற மக்களுக்கு வந்து பிஎஃப்னு ஒன்று இருக்காங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்படிப்பட்ட மக்களுக்கு கூட ஒரு லாங் டேர்மா சேவிங்ஸ் கம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது பிபிஎஃப் தான், அதாவது பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட். இது வந்து ஒரு சோசியல் செக்யூரிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. எப்போ பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 1968. இதோட இன்வெஸ்ட்மெண்ட் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது உங்ககிட்ட ஒரு 500 ரூபீஸ் இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் தாராளமாக உங்கள் டெபாசிட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு இயருக்கு வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். இதோட வட்டி விகிதம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 7.1%. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து குவார்டர்லி, அதாவது 3 மாதத்துக்கு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்படி ரிவைஸ் பண்ணும்போது இந்த வட்டி விகிதம் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை டிக்ரீஸ் ஆகலாம், இல்லை அதே ரேட்டில் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கலாம். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெபாசிட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி அந்த மாதத்தில் 5th ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் நல்ல ரிட்டர்ன்ஸை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இன்கேஸ் நீங்கள் வந்து வீடியோ பார்த்த அப்புறம் வந்து மே மாதம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா May 5th பண்ணிடுங்க. May 5th அப்புறம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் ஏப்ரலில் உங்கள் வட்டி விகிதத்தை கால்குலேட் பண்ணும்போது இந்த மே மாதத்தை இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க, ஜூன்ல தான் இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்கள் எந்த மாதத்துலையும் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி அந்த மாதத்தில் 5th மறக்காமல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. வேறு எந்த தேதியிலையும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த பிபிஎஃப் ஸ்கீமில் வந்து யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், யார் வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்திய குடிமகனாக தான் இருக்கணும், என்ஆர்ஐயா இருக்கக்கூடாது. என்ஆர்ஐ வந்து இந்த பிபிஎஃப்ல எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 2018 வந்து ரூல் கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் மெச்சூரிட்டி பீரியட் எவ்வளவு நாள் வந்து இந்த போட்ட டெபாசிட் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்க முடியும் அப்படின்னா 15 வருஷம். ஸோ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னால ஒரு 15 வருஷம் வந்து நம்ம லாக்அப் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஃபுல் ரிட்டர்ன்ஸ் நம்ம எடுக்க முடியும். ஸோ ஆக்சுவலாக 15 வருஷம் தான். ஸோ டோட்டலாக மொத்தமாக எவ்வளோ வருஷம் பார்த்தீங்கன்னா 16 வருஷம். ஸோ நீங்கள் April 1, 2026 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா April 1, 2027 அது அந்த ஃபர்ஸ்ட் ஒரு இயர் வந்து 0 இயர் தான் கணக்கெடுக்கப்படும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷம் நீங்கள் கன்டினியூ பண்ணிட்டு டோட்டலாக 16 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணால் மட்டும் தான் மொத்தமான ரிட்டர்ன்ஸை நீங்கள் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு இடையில வந்து நீங்கள் எந்த ஒரு வித்ட்ராலும் எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். 50% வித்ட்ரால நீங்கள் எடுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணாதான் அந்த எலிஜிபிள் வரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 வருஷம் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் இயரான 0 இயரும் அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் டோட்டலாக 6 வருஷம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 7வது வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் பார்ஷியல் வித்ட்ராலான அந்த 50% நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் மெச்சூரிட்டி பீரியட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க. 1வது ஆப்ஷன் எது பார்த்தீங்கன்னா மொத்தமாக அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு எல்லா ரிட்டர்ன்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா வித் நோ கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். அதாவது நான் வந்து இதுக்கு மேலே பணம் வந்து டெபாசிட் பண்ண மாட்டேன், அந்த டெபாசிட் பண்ண ஸ்டாப் பண்ணிட்டேன், பட் நான் இன்னும் கன்டினியூ பண்ண விரும்புகிறேன். அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணாமல் இன்னொரு 5 வருஷத்துக்கோ இன்னொரு 10 வருஷத்துக்கோ நான் கன்டினியூ பண்ண விரும்புகிறேன். அந்த வட்டி மட்டும் இது வரைக்கும் போட்ட அமௌண்ட்டுக்கு மட்டும் வட்டி மட்டும் எனக்கு வர மாதிரி வேணும், அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. 3வது ஆப்ஷன் என்ன வித் கான்ட்ரிபியூஷன். அக்கௌண்ட் நான் க்ளோஸ் பண்ணல, இன்னொரு 10 வருஷத்துக்கு நான் ஒவ்வொரு வருஷத்துக்கும் இது வரைக்கும் போட்ட அமௌண்ட்டை நான் வருஷம் நான் போட்டு இதை கன்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் இந்த 16 வருஷம் அதாவது மெச்சூரிட்டி பீரியட் எல்லாம் முடிஞ்ச பிறகு அப்பவும் நம்ம ஒரு பார்ஷியல் வித்ட்ரால் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது பார்ஷியல் வித்ட்ரால் நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எடுக்க முடியும். 60% நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்க அமௌண்ட்டுக்கு வந்து இந்த வட்டி கால்குலேட் பண்ணிட்டு ஆட் ஆகிட்டே இருக்கும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீ. ஸோ நீங்கள்
போடுற டெபாசிட்டை வந்து நம்ம இன்கம் டேக்ஸில் கணக்கு காமிச்சிக்கலாம். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அது மூலமாக ஒரு வட்டி பணம் வரல, அந்த வட்டி பணத்துக்கு டேக்ஸ் கிடையாது. அப்புறம் வந்து மெச்சூரிட்டி பீரியட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அப்புறம் ரிட்டர்ன்ஸ் வரல, ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட் லாஸ்ட்டாக வரல, அந்த அமௌண்ட்டுக்கும் டேக்ஸ் கிடையாது. இன் கேஸ் ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி, நான் வந்து இதுக்கு மேலே 15 வருஷத்துக்கு கன்டினியூ பண்ண முடியாது, நான் இப்பவுமே க்ளோஸ் பண்ணிக்கிறேன், க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிற அமௌண்ட்டுக்கான வட்டி கால்குலேட் பண்ணிட்டு நான் அமௌண்ட்டை எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுக்க முடியுமா கேட்டீங்கன்னா எடுக்க முடியும். பட் நீங்கள் வந்து 5 வருஷமாவது அக்கௌண்ட் ஆரம்பித்து 5 வருஷமாவது ஆயிருக்கணும். அப்படி ஆனால் மட்டும்தான் நீங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும். அப்படியே க்ளோஸ் பண்ணாலுமே இருக்கிற வட்டி இருக்குல்ல, அந்த 7.1% தான் வட்டி எடுக்க முடியும் கேட்டால் அப்படி கிடையாது. பெனால்ட்டியை 1% கம்மி பண்ணி 6.1% வட்டி தான் உங்களுக்கு எடுக்க முடியும். அப்புறம் வந்து லோன் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் பணம் போட்டே இருக்கீங்க, இடையில உங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு பண தேவைகள் வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் போட்ட பணத்துலேருந்தே நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். எவ்வளோ அமௌண்ட் எடுத்துக்கலாம்னா 25% நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எப்போ நான் வந்து இதுக்கு எலிஜிபிள் ஆகும் அப்படின்னா 3 வருஷம் முடிச்ச அப்புறம் தான் இதுக்கு எலிஜிபிள் ஆகும். 3ஆவது வருஷத்துலேருந்து 6ஆவது வருஷத்து வரைக்கும் இந்த லோன் எடுத்துக்கலாம். 6ஆவது வருஷத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் லோன் எடுக்க முடியாது. ஏன்னா 6ஆவது வருஷம் அப்புறம் வந்து நம்ம பார்ஷியல் வித்ட்ராவலுக்கான எலிஜிபிளுக்கு நம்ம வந்துடும். அப்படி இருக்க லோனுக்கு வந்து நம்ம வட்டி கட்டணும் இல்லையா, அந்த வட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 8.1%. நார்மலாக அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்லேருந்து 1% அதிகம். இப்படி எடுத்த லோன் வந்து நீங்கள் 3 வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக திருப்பி கட்டியானது, அதாவது 36 மாதத்துக்குள்ளே நீங்கள் கட்டியாகணும். அப்படி நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா, அப்படி கட்டினா மட்டும் தான் அடுத்த லோன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு லோன் எடுத்துகிட்டே கட்டிட்டு இருக்கும் போதே இன்னும் லோன் எடுக்க முடியாது. ஸோ 3ஆவது வருஷத்துலேருந்து 6ஆவது வருஷத்துக்குள்ளே தான் லோன் எடுக்க முடியும். அப்படி எடுக்கிற லோனை வந்து 3 வருஷத்தில் திருப்பி கட்டுற மாதிரி இருக்கணும். அப்படியே 3 வருஷத்தில் கட்ட முடியல அப்படின்னா அதிகமான பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து உங்களுக்கு போடுவாங்க. அப்புறம் வந்து இன்கேஸ் நான் வந்து ஒரு வருஷத்துக்கு நான் கட்டிகிட்டே இருக்கேன், ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்து திடீர்னு ஏதோ ஒரு வருஷம் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், கட்டாமல் நான் மறந்துட்டேன், இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக கட்டாமல் போயிட்டேன் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆயிரும். ஸோ அப்போது பெனால்ட்டியாக நம்ம வந்து ஒரு 50 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். 50 ரூபா கட்டிட்டு அந்த ஏதோ ஒரு வருஷம் கட்டாமல் இருப்போம்ல, அந்த வருஷத்துக்கான அமௌண்ட்டும் நம்ம திருப்பி கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நம்ம கட்டிட்டோம்னா அந்த அக்கௌண்ட் வந்து மறுபடியும் ஆக்டிவ் ஆயிரும். இன்கேஸ் 15 வருஷத்துக்கு முடியறதுக்குள்ளேயே அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து நாமினிக்கு மாற்றப்படும். இன்கேஸ் அந்த அக்கௌண்ட்டில் இருக்க பணம் வந்து 1.5 லட்சத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா ப்ராப்பரான ப்ரூஃப் எல்லாமே சப்மிட் பண்ணிட்டு அந்த நாமினிக்கு வந்து அந்த அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஸோ அப்போ வந்து நான் போடுற அமௌண்ட்டுக்கு வந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்க்கப்படலாம் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூகுளில் போயிட்டு பிபிஎஃப் கால்குலேட்டர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா க்ரோ ஆப்லேருந்து ஒரு பிபிஎஃப் கால்குலேட்டர் வரும். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை வருஷத்துக்கு அதை 12,000 ரூபா, அதாவது மாதத்துக்கு 1000 ரூபா வச்சு வருஷத்துக்கு 12,000 ரூபா. நான் வந்து ஓவராலாக மொத்த டோட்டலாக வந்து 15 இயர்ஸ் தான். நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 15 வருஷம் எக்ஸ்ட்ரா, 10 வருஷம் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு 25 வருஷமாக மாற்றிட்டேன். ஸோ 25 இயர்ஸ் அதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. 25 இயர்ஸ் தான் நான் போடுறேன் அப்படின்னா அதுக்கான வட்டி 7.1 அப்படின்னு நீங்கள் போடும்போது ஓவராலாக ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8,24,061 ரூபா வரும். ஸோ வருஷத்துக்கு ஒரு 12,000 ரூபா நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு 25 வருஷத்தில் 8 லட்சம் ரூபா வரைக்கும் நான் பண்ணிக்கலாம். ஸோ 25 வருஷத்துக்கு அப்புறம் வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு காலேஜோ சம்திங் ஏதோ ஒரு வேலை வாய்ப்புக்காக உங்களுக்கு பணம் தேவைப்படும்னா இப்போவே அதை பிளான் பண்ணிட்டு அதுக்கு தகுந்தாப்புல உங்கள் பிபிஎஃப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் பிபிஎஃப் அப்படின்னு பார்த்தோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நம்புறேன். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த பிபிஎஃப்பை நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் இந்த சேவிங் ஸ்கீம், இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் எல்லாமே அவங்க மைண்ட் செட்டை பொறுத்து தான். சில பேருக்கு வந்து அதை ரிஸ்க் எடுக்க பிடிக்கும். ஸோ ரிஸ்க் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து இன்வால்வ் ஆக விரும்புகிறேன் அப்படிங்கிற வந்து ஷேர் மார்க்கெட்டில் போவாங்க. சிலர் வந்து நான் ரிஸ்க் கொஞ்சம் இருந்தாலும் போதும், பட் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும், அப்படிப்பட்ட ஆளுங்க எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐபி அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போவாங்க. எனக்கு ரிஸ்க்லாம் எடுக்க தேவை முடியாது, எனக்கு வந்து ரிஸ்க்லாம் எடுக்க முடியாது, கொஞ்சம் சேஃபர் சைடாக எனக்கு போகணும் அப்படிங்கிறவங்க எஃப்டி, பிபிஎஃப் இந்த மாதிரி விஷயத்துக்கு வருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க மைண்ட் செட் தான், இதுதான் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. உங்களோட ரிஸ்க், அப்புறம் உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன், உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, இதெல்லாம் பொறுத்து எந்த ஒரு சேவிங் ஸ்கீமோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள்.